சங்கீதம் 107 2ஆம் பாகம். ராகம் வசந்த முகாரி, கண்ட ஏகதாளம். நன்றியை சொல்லுங்கள் இறைவனுக்கு, என்றும் உள்ளது நல்லவரின் பேரன்பு. கிழக்கினில் மேற்கினில் வடக்கினில் தெற்கிலிருந்து மீட்கப்பட்டோர் ஒன்று சேர்க்கப்பட்டோரே சொல்லுங்கள். நன்றியை சொல்லுங்கள் இறைவனுக்கு, என்றும் உள்ளது நல்லவரின் பேரன்பு. நீர்த்திரள் மேலே கப்பலிலே சில பேர் வாணிபம் செய்வார், ஆண்டவர் செயலறியார். ஆழ்கடலில் அவர் அதிசயம் கண்டுள்ளார். காற்றினை கண்டு அலைகள் எழும்புவதை, வான்வரை ஏறி ஆழங்கள் செல்வது போல் உள்ளம் கரைந்து போகும் கிளேசத்தினால் குடிவெறியரை போல் கால் தடுமாறுகிறார். அவரது ஞானமும் திறமையும் முழுகியது. நெருக்கடி வந்தவின் இறைவனை அழைத்தமையால், இறைவனும் அவர்களின் துன்பத்தை தீர்த்து வைத்தார். உயர்காற்று பூந்தென்றலாய் மாறியது, அதனால் அவைகளின் இரைச்சல் அடங்கியது. நன்றியை சொல்லுங்கள் இறைவனுக்கு, என்றும் உள்ளது நல்லவரின் பேரன்பு. அமைதியுண்டானதினால் அவர் அகமகிழ்ந்தார். அவர் நாடிய துறைமுகம் வரை கொண்டு சேரச் செய்தார். கடல் வழி செல்வோர் இறைவனின் செயல் கண்டார். அதன் பொருட்டவருக்கு நன்றியை செலுத்திடுவார். மக்களின் சபையில் அவரை உயர்த்துங்கள். பெரியவர் மன்றத்தில் அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் பேரன்பினை முன்வைத்து அவருக்கு நீங்கள் நன்றி பகர்ந்திடுங்கள். ஆறுகள் பாலை நிலமென மாறியது, நீரூற்றெல்லாம் வறண்ட இடமானது. செழிப்புள்ள நிலம் உவர் நிலமாய் மாறியது. குடியிருப்போர் தீச்செயலின் விளைவு அது. நன்றியை சொல்லுங்கள் இறைவனுக்கு, என்றும் உள்ளது நல்லவரின் பேரன்பு. பாலைவனங்கள் நீர் சுனையாய் மலரும், வறண்ட நிலங்கள் ஊற்றுகளாய் பெருகும். பசியுற்ற மனிதரை அங்கே குடியிருத்தி, நகரொன்றை இறைவன் அழகாய் அமைத்து தந்தார். அங்கே மனிதர்கள் வயலில் விதைக்கின்றனர், திராட்சை செடி நட்டு பலனை சேர்க்கின்றனர். அவர்களுக்கு இறைவன் ஆசியை பொழிகின்றார். கால்நடை எதையும் குறைவுறச் செய்யவில்லை. பின் ஒரு நாள் அவர் ஆபத்தில் சிக்கிவிட்டார். இறுக்கத்தினால் அவர் வாழ்க்கை குறைவுபட்டார். துன்பத்தினால் அவர் இகழ்ச்சியை அடைந்தார்கள். ஆபத்தினால் அவர் தாழ்
மகிழ்ச்சியை அடைந்தார்கள். நன்றியை சொல்லுங்கள் இறைவனுக்கு, என்றும் உள்ளது நல்லவரின் பேரன்பு. பிரபுக்களில் அவர் இழிநிலை வரச் செய்தார். பாதையற்ற பாழ்வெளிகளில் அலையச் செய்தார். ஏழையை சிறுமையாயிருந்தவர் உயரச் செய்தார். அவரது வம்சம் மந்தையை போல் பெருகும். உத்தமரெல்லாம் அதை கண்டு மகிழ்வார்கள். அற்பரெல்லாம் தம் வாயை மூடிக்கொள்வார். நேர்மையுள்ளோர் இதை பார்த்து மகிழ்கின்றனர். இறைவனின் கிருபையை தெளிவாய் உணர்கின்றனர். ஞானமுள்ளோர் இதை கவனத்தில் ஏற்கட்டும். இறைவனின் அன்பை தெளிவாய் காணட்டும். அக்களிப்போர் அவர் செயல்களையே உணர்ந்து நன்றி பலி செலுத்தி அவரை புகழ்ந்திடுவோம். நன்றியை சொல்லுங்கள் இறைவனுக்கு, என்றும் உள்ளது நல்லவரின் பேரன்பு. கிழக்கினில் மேற்கினில் வடக்கினில் தெற்கில் இருந்து மீட்கப்பட்டு